நீ என்னடா கீழே உட்காந்து நிக்கிற? இப்படி கீழே உட்காந்துக்கடா அந்த கூவின்னு இருந்த ஏண்டா எங்க தலைவர் ஆட்சியை பிடிப்பாரு ஆட்டைய போடுவாருன்னு இப்படி வசனமா பேசிட்டு இருக்கியடா. ஒன்னையும் வெற்றிக்கு ஓனத்தை வச்சிட்டாங்களா? சரி சரி, இதுக்கப்புறம் அந்த வாய் ஏன பேசாம போ, அந்த கக்கி சகலுக்கு போ. போட்டியிடுகிறேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். போடா விஜய், போடா கருணாநிதி, போடா விஜய் மகனே, ஏலே வாடா கருணாநிதி, போடா விஜய், ஏலே கருணாநிதி, இப்படி விஜயோ கருணாநிதி. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். தெரியுமா? எப்படி தெரியும்? எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். பைசா கூட தொடமாட்டேன். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான். போடா ஆளை மயிரி. புஷியானந்த பார்த்து எங்கள் ஆண் தாய் என்றா, என வயிறு புடப்பா இருந்த தாயாடா. அவன் தாயாக்காம விட மாட்டான் போல. எனக்கு நேத்து நைட்டு இன்னைக்கு காலையில வரைக்கும் எழுந்துக்க முடியாம இருந்தேன். ஆனா விஜய்க்காக எழுந்தது இன்னைக்கு ஜுரமே காணாம போயிடுச்சு. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஜுரம் இருக்கிற பொண்ணு இங்க வந்துட்டு ஜுரம் இல்லாம போனா நம்பவே மாட்டாங்க. ஆனா அவ்வளவு ஜுரத்துல இருந்து எந்திரிக்க முடியாம இருந்து நான் வந்தேன். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்குறி வந்து படிக்காம ஏன் உசுர வாங்க? என்ன பண்றது? என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பழகிருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேன் சொல்றான்னு சொன்னா. எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகி போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால் அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங்கில் சாப்பிட்டேன். என்ன இளவிடாது நல்ல விஷயம். எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? படப்பிடிப்புக்கு தானே போறீங்க, சொல்லாம போலாமே. கட்சிக்காக இது நல்லதுதான் அப்படின்றத விரும்புற காரணத்தால தான் அவர் சொல்லிட்டு போறாரு. நான் மதுரைக்கு போறேன் யாரும் வராதீங்கன்னா நான் மதுரைக்கு போறேன் என்ன பார்க்க வாங்கன்னு இன்னொரு பொருள் எனக்கு அப்படி புரியுது. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். எங்க தலைவரோட படத்தை பத்தி அவங்க கேள்வி கேட்கறாங்களே. படத்தில் நடிக்கும் போது 15 வருஷமா மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வைத்து மக்களுக்கு சேவை செய்தார் எங்க தலைவர். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி ஒருவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த சம்பவத்தில் போலீசாரிடம் சிக்கியுள்ளது.
அடங்கொம்மால பார்த்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா. விஜய் மக்கள் இயக்கத்தின் மத்திய சென்னை மகளிர் அணி மாவட்ட செயலாளராக உள்ள ஏஞ்சல் என்பவருடன் முத்து திருமணத்தை மீறிய பந்தத்தில் இருப்பதாகவும் திவ்யா குற்றம் சாட்டியிருக்கிறார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முறையா வெள்ளம் வரும்போதெல்லாம் ஏடிஎம் அடிச்சு போட்டோ போறதுதான் வந்து மக்களை வாழ்வை சீரமைக்கிறதா? அதான் எங்க தலைவர் சொல்றாரு, நீங்க 3 தலைமுறையா போட்டோ ஷூட் போட்டே வந்து நடத்திட்டீங்கன்னா அதே நானும் செய்யணுமா? அது எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்றாரு. மக்களை நேரில் சென்று சந்திக்காமல் பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்து நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நாங்க கோயம்புத்தூர் 88வது வார்டுல இருந்து வந்திருந்தோம். தளபதியை பார்க்க வந்திருந்தோம். நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு, எஸ்பெஷலி டிஎம்கே. கடிச்சிடாத. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து என்ன சொல்லியிருந்தாரு? ஒண்ணும் தெரியாத பாப்பா கண்ணை அடிச்சாரா, கண்ணை அடிக்காத. சொல்றாப்லங்க அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு? பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. மொத கேஸ் யாரு கேஸ் தெரியுமில்ல? சங்கீதா கேஸ் தான். டிஎம்கேனாவே டிமிக்கி அது சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இல்ல அது இல்ல, அந்த டிஎம்கே ஸ்பீடா சொல்லுங்க. திமுகவே டிமிக்கி தலைவா. ஏமாத்துற கட்சி தான் திமுக. நீ பார்த்த ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன சீரியஸா போற படத்துல ஒரு சின்ன காமெடி வேண்டாமா? அது மாதிரிதான் இந்த தாவேகாங்கிறது இந்த அரசியலுடைய என்டர்டைன்மெண்ட். இவங்களை நம்ம எப்பவுமே எப்படி கால் பண்ணோம்னா, ஹலோ அனில், ஹலோ இந்த பக்கவா, அப்படி கூலா ஹேண்டில் பண்ணோம். அனில் குஞ்சுகளை டிடிவியும் சீண்ட மாட்டாரு, ஓபிஎஸ் சீண்ட மாட்டாரு, செங்கோட்டையும் சீண்ட மாட்டாரு, எடப்பாடியும் சீண்ட மாட்டாரு, கம்யூனிஸ்டும் சீண்டாது, காங்கிரஸும் சீண்டாது, யாருமே சீண்ட மாட்டாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுமே, சீரியஸான கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அனில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. உதயநிதி இதெல்லாம்